அட பேயில போ, நீ புரோக்கரா? நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன், உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. எத்த பையல ஆம்பளை புரோக்கரா? ஆமா, நாங்க ஆம்பளை புரோக்கரு. நீ என்ன புரோக்கரு? வரலாறுல பார்க்காத அளவுக்கு வலிமையான சூறாவளி காற்றுகள் வரிசையா வந்து தாக்குது. ஒரு சூறாவளி வந்துட்டு போனா ஒரு ஊரே களியாயிருது. அப்படி ஒரு பேரழிவு அமெரிக்கா எதிர்கொண்டிருக்கப்போ தனியால ஒரு பொண்ணு அறிவியலை பயன்படுத்தி சூறாவளி காட்ட காணாம போக வைக்க முயற்சி பண்றா. ஆனா அவளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகணும்னா சுத்திட்டு இருக்கிற சூறாவளிக்கு நடுவுல போய் நிக்கணும். அதை அவளால பண்ண முடிஞ்சதா? அழிவுல இருந்து அமெரிக்காவை இவளால காப்பாற்ற முடிஞ்சதா அப்படிங்கறத இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு ட்விஸ்டர்ஸ். சாமானுக்கு வணக்கமா. உங்க வாழ்க்கை எப்படி போகிறது? நாசமா போகுது. செத்த பேர்ல இப்படி அனுப்பி அனுப்பினா வாழ்க்கை வேற மாதிரி போகுதுல, வேற ரேஞ்சில போயிட்டு. படத்தோட முதல் சீன்லயே ஒரு வயல்வெளியில நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. தூரத்துல உருவாயிட்டு இருக்க சூறாவளி புயல கேமராவால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. புயல் வரப்போகுது அப்படின்னு தெரியுமே ஓடி வந்து அங்க தூங்கிட்டு இருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ்களை எழுப்புறா. இவங்க எல்லாருமே காலேஜ்ல வெதல் பேட்டர்ன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். இவளோட லவ்வர் ஒருத்தன் வண்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்க அவங்க ஒரு உமாவை கொடுத்து எழுப்பி விட்டு அங்க தூங்கிட்டு இருந்த மத்த பயலையும் எழுப்பி எல்லாம் சூறாவளி வருது சீக்கிரம் போவோம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்றா. அந்த சூறாவளி பக்கத்துல போறதுக்கு முன்னாடி இவ பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை வீடியோவா ரெக்கார்ட் பண்றா. அதாவது இவளுக்கு பின்னாடி பேரல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு விதமான கெமிக்கல் பவுடர் வச்சிருக்கா. அதை கொண்டு சூறாவளிக்கு நடுவுல கொட்டினா அந்த கெமிக்கல் பவுடர் சூறாவளியில இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சி ட்விஸ்ட்ல வலுவிளக்க வச்சிரும். அது அப்படியே காணாம போயிடும் அப்படிங்கறதா இவ தியரிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க கூட்டத்துல இந்த கண்ணாடி போட்டிருக்கானே இவன் பேர் தான் ஹாவி. இவங்க எக்ஸ்பெரிமெண்டோட டெக்னாலஜி பார்ட்டை இவன் தான் பாத்துக்கிறான். சரி டைம் ஆயிட்டு வாங்க போன்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில ஏறி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கம்ப்யூட்டரோட நம்ம ஹாவியை மட்டும் அங்கே நிப்பாட்டிட்டு இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு புயலை நோக்கி போறாங்க. புயலோட சைஸையும் வேகத்தையும் பொறுத்து அது லெவல் 0 இருந்து லெவல் 5 வரை குறிப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் லெவல் 1 புயலா இருந்தா இவ எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆ ஃபெயிலியர் தெரியும். ஒரு பெரிய மரம் வந்து உங்க கார்ல முட்டுது. அடன் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சடன் பிரேக் அடிக்க பின்னாடி பேரல்ல வச்சிருந்த அந்த ட்ரெய்லரே கவுந்துருது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்க சூறாவளியோட வழிபாதையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கவுந்த ட்ரெய்லரை நேரா வைக்கணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அதை தூக்க பார்க்க உடனே அவ டீம் மொத்தமா அங்க வந்து அவளுக்கு கை கொடுத்து அந்த ட்ரெய்லரை நேரா நிப்பாட்டுறாங்க. பிறகு பேரல் முடியெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அந்த ட்ரெய்லர் அங்கேயே கலத்து விட்டுட்டு இவங்க பாக்காங்க. அப்ப வானத்தை பார்த்து ஒரு செகண்ட் அரண்டு போயிடுறாங்க. இது சாதாரண லெவல் 1 புயல் மாதிரி அவங்களுக்கு தெரியல. ராமசாமி வண்டி எடுத்து ஓடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து ஏறிட்டு வண்டியை கிளப்புறாங்க. அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்து சூறாவளி தாக்குது. பேரல்ல வச்சிருந்த கெமிக்கல் பவுடர் எல்லாத்தையும் அது உரிய அதோட சேர்ந்து நம்ம ஹாவியோட சென்சார்களும் மேல பறக்குது. 10-15 செகண்ட்ஸ்லயே அந்த சென்சார்கள் 20,000 அடியை தாண்டிட்டு அப்படின்னு ஹாவி சொல்றான். இவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. ஹாவி அவன் லேப்டாப்ல பார்க்க சென்சார் 40,000 50,000 ஒரு கட்டத்துல 20,000 அடி உயரத்தை தாண்டி போகுது. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஈரக்குள்ள நடுங்கிடுது. லெவல் 5 புயலா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு உயரத்துக்கு அது உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹாவி நம்ம டீம் உடனே நீங்க அந்த இடத்தை காலி பண்ணுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். இவங்க வண்டியை வேகமா ஓட்ட பின்னாடி 400 கிலோமீட்டர் வேகத்துல அந்த புயல் உங்களை துரத்துது. அப்ப தூரத்துல ஒரு பாலம் இருக்கிறத பார்த்து உடனே எல்லாரும் பாலத்துக்கு கீழே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டுட்டு இறங்கி ஓடி வராங்க. அடுத்த செகண்ட் காரே காணும். பாலத்தை நோக்கி திண்டு ஓடிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்த ஒருத்தன் பறந்து போயிடுறான். மிச்சம் இந்த 3 பேரும் பாலத்துக்கு கீழே வந்து அதுல உள்ள செவுத்துல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பறந்து வந்த ஒரு பெரிய தகடு நம்ம ஹீரோயினோட தொடைய பதம் பார்த்துது. மேல போய் ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவளை கை கொடுத்து தூக்க பார்க்க அவளுக்கு பின்னாடி வர்ற அவளோட ஃப்ரெண்ட் இவ தூக்க பார்க்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே சூறாவளி அவளை தூக்கிட்டு போயிடுது. நம்ம பேரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டு கையை பிடிச்சு அவளை இழுத்து ஒரு கம்பியை பிடிக்க வைக்கான். ஆனா தம்பிக்கு ஆசைப்பட்டு பொண்ணை காப்பாத்தினவன் கம்பியை பிடிக்க மறந்துடுறான். காட்டு இவனையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கட்டுவாங்க. அந்த சூறாவளி ஓஞ்சி முடியறப்போ உயிரோட இருந்தது இவ்வளவு ஹாவியும் மட்டும்தான். இது நடந்து 5 வருஷங்கள் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் நியூயார்க் நகரத்துல ஒரு வேலையில சேர்ந்து இதெல்லாம் மறந்து வாழ பாக்குறான். அமெரிக்கா மாகாணத்தோட நியூயார்க் நகரத்துல நேஷனல் வெதர் ஏஜென்சி அப்படிங்கிற ஏஜென்சில இவ சயின்டிஸ்டா வேலை பார்க்க. அப்ப அவன் ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் இவனை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லவும் வெயிட்டிங் ஏரியால போய் பாக்குறா. பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு ஹாவி 5 வருஷம் கழிச்சு திரும்ப இவளை பார்க்க வந்திருக்கான். எல்லாம் மாப்பி எப்படி இருக்க அப்படின்னு கட்டி பிடிச்சு அவங்க கூட தனியா பேசாமன்னு வெளியே போறாங்க. அப்பதான் நம்ம ஹாவி சொல்றான் அந்த சம்பவம் நடந்து அவங்க காலேஜ் விட்டு கிராஜுவேட் ஆனப்பதான் இவன் போய் மிலிட்டரியில சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேசுறதுக்காக அவளை கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கான். எப்படியோ இவளை கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கான். அப்போ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசுறப்போ இங்க பாரு அப்படின்னு ஒரு போட்டோவை காமிக்கான். என்னன்னா இவன் மிலிட்டரியில இருந்தப்போ அமெரிக்க ராணுவம் ஒரு அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் ஒண்ணு உருவாக்கிருக்காங்க. அவங்க தேச நோக்கி எந்த ஒரு மிசைல் வந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கின இந்த ரேடாரை 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்தா கூட அதை துல்லியமா கண்டுபிடிச்சிருமா. இதையே நம்ம ஒரு சூறாவளி காத்து நோக்கி வச்சா அதனுடைய மொத்த ஸ்ட்ரக்சரும் நமக்கு தெரிய வந்துரும். இதை வென்று இது பெரிய பில்டிங் சைஸ் இருக்கு. இதை கொண்டு எப்படி சூறாவளி பக்கத்துல வைக்க அப்படின்னு கேட்டனா இதோட மினி வெர்ஷன் ஒண்ணு உருவாக்கி
வச்சிருக்காங்க, அதை கொண்டு போய் வைக்கலாம்ல அப்படிங்க. நம்ம 3 மினி ரேடாரை இந்த 3 தசையில வச்சனா அந்த சூறாவளியோட மொத்த உருவத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். உன்னோட உதவி தான் இப்ப எனக்கு முக்கியம். இந்த ரேடாரை சூறாவளி பக்கத்துல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு என்ன கூட்டு போகக்கூடிய ஒரே ஆள் நீதான் அப்படிங்க. ஆனா ஏற்கனவே சூறாவளியில தன்னோட நண்பர்களையும் பாய் ஃப்ரெண்ட் இழந்து நம்ம ஹீரோயினே என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப கூட இவ பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல படுத்திருக்கிற மாதிரி கனவு வருது. சட்டுன்னு முடிச்சு பார்த்தா அவன் ஆள காணும். அப்ப போன்ல ஒரு நியூஸ் அலர்ட் வந்து என்னன்னு ஓபன் பண்ணா ஓக்லஹோமால சூறாவளி வந்து 120 மக்கள் இறந்துட்டாங்கன்னு காமிக்கு. யாருன்னு பார்த்தா ஹாவி தான் இந்த நியூஸ் இவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கான். இது நம்மளோட ஊருப, நம்ம மக்களை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படி இப்படி நீ சென்டிமெண்ட் போட்டு தாக்க ரொம்ப எமோஷனலா யோசிச்ச நம்ம ஹீரோனே அவனுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறான். உடனே காரை கொண்டு வந்து அவளை கூப்பிட்டு ஓக்லஹோமாக்கு கூட்டு போறான். யாரு கதையிலையும் தவறா கேட்டா மன்னிச்சிருங்க. அவனோட கார்ல பார்த்தனா எல்லா அட்வான்ஸ் கேஜெட்ஸா இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா நிறைய முதலீட்டாளர்கள் இவன் மேல பணம் போட்டுருக்காங்க. அடிக்கடி சூறாவளி வந்து வீடு கடைகளை காலி பண்றதால ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் இவனுக்கு காசு கொடுத்து சூறாவளியை கணிக்கிறதுக்கான தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கார்ல 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஹாவி அவனோட டீம் இருக்கிற இடத்துக்கு வரான். ஒரு பெரிய கேம்பை செட் பண்ணிருக்காங்க. அவன் டீம் மொத்தத்தையும் அங்க அசெம்பிள் பண்ணி நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றான். நாசா ஓசானி எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டாப் சயின்டிஸ்ட்கள் இவன் டீம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் டீம்ல நம்ம ஹாவிக்கு பார்ட்னரா செயல்படுறது கண்ணாடி போட்டு இருக்கிற இந்த நெட்டைய. இவங்க டீமுக்கு நம்ம ஹீரோயினை ஒரு வாரம் மட்டும் உதவி பண்றத ஒத்துக்கிட்டு வந்திருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பயங்கரமா ஹாரன் அடிச்சுட்டு அளப்பறையை கொடுத்துட்டு 2-3 வண்டி அங்க உள்ள வருது. கையில கேமராவோட கார் எல்லாம் பயங்கரமா இருக்க யார் இவங்கன்னு கேட்டனா இவங்களும் இந்த டொர்னேடோவை சேஸ் பண்ற அர்கன்சாஸ் கிராமத்தை சேர்ந்த ஒரு கூட்டம். சூறாவளி காட்ட சேஸ் பண்றது அதுக்குள்ள போறதுங்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போட்டு ஒரு சேனலே நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேங்கோட தலைவன் தான் டைலர் ஓவன்ஸ். இவங்க சேனல் வச்சு நடத்தி சூறாவளியை துரத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேன்ஸ்களுக்கு இவங்க படம் போட்டு டி-ஷர்ட் மக்கு எடுத்து அதுல தனியா காசு பார்க்காங்க. அப்ப அவ கையில இருக்கிற பேட்ல கீச்சின்னு அலர் அடிக்கு. என்னன்னு பார்த்தா பக்கத்துல எங்கேயோ புயல் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு வாணிங்க. ஆனா எங்க அந்த ட்விஸ்டர் உருவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதான் பெரிய சவாலே. நம்ம ஹீரோயினி அந்த டேப் எடுத்துட்டு அப்படியே முன்னாடி போக அவ மொத்த டீம் பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. உடனே அவ ஹாவியை கூப்பிட்டு இங்க பா இதெல்லாம் நான் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்ல டீமை பத்திக்கிட்டு ஹாவி அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினி தனியா ஒரு புல்வெளியில நின்று வானத்தை பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல அவ என்ன பண்றா அப்படின்னு தொப்பிக்காரன் அவன் பார்ட்னர் ஹாவிட்ட கேட்க அவ விஷயத்த பண்ண விடுறேன்னா அப்ப நம்ம ஹீரோயினி கீழே கிடந்த ஒரு பூ எடுத்து கையில கசக்கி அதை அப்படியே இதழ்களை பறக்க விடவும் அது எந்த திசையில பறக்க எப்படி பறக்குங்கிறத பார்த்து சூறாவளி புயல எங்க தரை இறங்கும் அப்படிங்கறத கணிக்க பாக்க. அப்ப அங்க போன டைலரு இன்னும் பழங்கால மெத்தட யூஸ் பண்ற ஆளுங்களா இருக்காங்களா அப்படின்னு ஷாக்காயி அவட்ட பேச கொடுக்கான். அப்ப பின்னாடி வந்த பத்திரிகையாளர் பெண்ணுங்கிற ஒருத்தன் டைலர்ட்ட நம்ம இன்னைக்கு எந்த புயல துரத்த போறோம் அப்படின்னு கேட்கான். உடனே டைலரு அதை சிட்டில இருந்து வந்து இந்த சயின்டிஸ்டை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கிண்டல் அடிக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினோ வெஸ்ட் பக்கத்துல போனா புயல பாக்குறதுக்கான சான்ஸ் டபுள் ஆகும். ஏன்னா அங்க 2 சூறாவளி உருவாக போகுது. ஆனா அது 2 முட்டிக்கிட்டு காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸ்டுக்கு போனா ஒரு பெரிய சூறாவளியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. உடனே டைலரும் அவன் கூட வச்சுட்டு சுத்திட்டு அந்த பத்திரிகையாளர் பெண்ட நம்மளும் ஈஸ்டுக்கே போவோம்னு சொல்லிட்டு வண்டியை கிளப்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோ ஹாவிட்டையும் அவ பார்ட்னர்ட்டையும் வந்து நம்ம வெஸ்டுக்கு போறோம்னு சொல்றா. அதை கேட்ட அந்த பார்ட்னரே இப்ப நம்ம பூ பறக்கிறத வச்செல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு அழுத்துக்கிறான். நம்ம ஹாவியும் ஹீரோயினும் ஒரு கார்ல ஏறிக்கிற அவன் டீமோட மத்த ஆட்கள்லாம் வேற வேற கார்ல ஏறி சூறாவளியை 3ஆம் பக்கத்துல இருந்து கவர் பண்ணி ரேடார் வைக்கணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு திசையா பிரிஞ்சு போறாங்க. இவங்க டீமோட 2 கார் 2 திசையில போய் வச்சிருவாங்க. 3ஆவது திசையில இருந்து வைக்க வேண்டியது நம்ம ஹாவியும் ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா உள்ள அலர்ந்து இருந்தாலும் தைரியத்தோட வச்சு உட்காந்துருக்கா. அப்ப இவங்களை சைட்ல தள்ளி விட்டுக்கிட்டு போது டைலரோட வண்டி. பிறவன் ஈஸ்டுக்கு போகாம இவனும் வெஸ்டுக்கு வந்துட்டான். யூடியூப்ல லைவா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே அட பாவி லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சூறாவளியை நோக்கி ஓட்டிட்டு போக இவன் டீம் ஆளுகளை எல்லாம் காமிக்கான். சூறாவளியை பிடிக்கிறதுக்கு 2 குரூப் போட்டி போட்டு போயிட்டு இருக்க அங்க சுத்திட்டு இருந்த காற்றாலையே சரிஞ்சு விழுது. அதையும் தாண்டி இவங்க சூறாவளியை நோக்கி போக போக பக்கத்துல போகும் ஆளுங்க டீம்ல ஆக்ரோஷமா பெய்ய ஆரம்பிச்சு. இந்த பக்கம் நம்ம ஹாவியோட டீம் ஆளுங்க 2 திசையிலும் போய் சூறாவளியோட 2 சைடும் அந்த மினி ரேடாரை வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹாவி கார்ல இருக்கிற ரேடாரை மட்டும் தான் வைக்கணும். சூறாவளியில இருந்து 300 மீட்டருக்குள்ள வச்சா மட்டும்தான் அது வேலை செய்யும். அதனால அவன் கேட்டுட்ட சூறாவளி பக்கத்துல போனா எங்க திரும்பணும் அப்படின்னு குறி கேட்டுக்கிட்டே வர அவ சொல்ற இடத்துல போய் கார் நிப்பாட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி டிக்கிய அந்த ரேடாரை வெளியே எடுக்க பார்த்தா புயல் வேற திசையில போயிட்டு நம்ம ஹீரோயினை தப்பு கணக்கு போட்டா. அதை பார்த்த ஹாவி கடுப்பாயிடுறான். அப்பம் பார்த்து அந்த யூடியூப் டைலர் அங்க வந்து என்ன தம்பி புயல் அங்க போயிட்டு இங்க பண்றீங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சு போறான். அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு பண்ணுவேன் நேரா சுழந்துகிட்டு இருந்த அந்த சூறாவளிக்குள்ள போறான். காருக்குள்ள ஆளுகெல்லாம் சீட் பெல்ட்டை போட்டு சிக்கன் உட்காந்து விட நேரா சூறாவளிக்குள்ளே காரை விட்டுக்கிட்டு கார்ல பொருத்தி வச்சிருந்த ராக்கெட் வான வேடிக்கை வெடிச்சு வைக்க அந்த மொத்த சூறாவளியும் கலர் கலரா மின்னுது. இதை ட்ரோன் ஃபுட்டேஜ்ல வீடியோ எடுத்து அவங்க யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சூறாவளி அப்படியே அவங்க கடந்து போக வெளியே வந்து நேரே சூறாவளிக்குள்ள போய் வான வேடிக்கை போட சொல்லி கமெண்ட் பண்ணீங்க, அதை பண்ணியாச்சு. அடுத்த என்ன பண்ணணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹாவிக்கு இன்னும் கொஞ்சம் தான் கடுப்பேறுது. ஆனாலும் ஃப்ரீயா விடு, இது இல்லன்னா இன்னொரு சூறாவளி பிடிப்போம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கி போறான். அப்ப நம்ம ஹீரோயினே ரொம்ப வேதனைப்படுறான். நம்ம நம்பி வந்தான காலவாரி விட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு திரும்ப கேம்புக்கு வராங்க. நம்ம டைலர் கூட்டம் அங்க தீப்பந்தத்தை பொருத்திக்கிட்டு கிட்டார் வச்சுக்கிட்டு ஜாலியா உட்காந்துருக்க ஹாவி ஹீரோயின்ட்ட லைட்டா அடி போட்டு பாக்கா. நீ வேணா போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரும் அப்படிங்க. ஆனா அவளோ நான் டயர்டா
இருக்கேன் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்படி அவ ரூமுக்கு போயிட்டு இருக்கப்போ டைலர் கூட்டம் இவளை பார்த்து நக்கல் அடிக்க அவ அவங்களுக்கு நின்று பதில் அடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது நம்ம டைலர் கேங்ல இருக்க யாருமே மீட்டரியாலஜி வெதர் பேட்டர்ன் எல்லாம் படிச்சது கிடையாது. எல்லாருமே அவங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டால சூறாவளி மேல உள்ள ஒரு ஆர்வத்தால இந்த லைனுக்கு வந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்கப்போ அங்க டிவில நியூஸ்ல அடுத்த 36 மணி நேரத்துக்கு ஓக்லஹோமாவை ஓட விடுற அளவுக்கு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹாவியும் அவனோட பார்ட்னரும் ஒரு பெரியவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் சூட்டை போட்டு உட்கார்ந்து அந்த ஆள்கிட்ட நம்ம ஹாவி ஒரு கவரை கொடுத்து நேத்து வந்த சூறாவளியில செதஞ்சு போன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்து ஹாவிட்ட வெளியே போகணும்னு சொல்ல ஒரு 5 நிமிஷம் அங்க ஓரமா உட்காந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவ கடைக்கு வெளியே போனிச்சா. அப்ப அவ வானத்தை பார்த்து அடுத்த சூறாவளி எங்க விழுன்னு கணிச்சுக்கிட்டு இருக்க டைலர் அங்க வந்து அவட்ட பேச்ச கொடுக்கான். அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹாவியும் பார்ட்னரும் அந்த பெரிய பணக்காரோட வெளியே வராங்க. அப்ப பேச்ச கட் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போன நம்ம ஹீரோயின் ஹாவிட்ட நம்ம உடனே கிளம்பணும் ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுது அப்படிங்க. அதை எப்படியோ நம்ம டைலரும் கேட்ச் பிடிச்சிடலாம். அங்க உட்கார்ந்து அவன் டீமை போய் அவனும் கிளப்பி விடுறான். ட்ரோன் கேமராக்களை பறக்க விட்டுட்டு அவன் டீம் கிளம்ப ஹாவியும் ஹீரோயினும் நம்ம டீமை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த சூறாவளியை யார் முத போய் சேருவாங்கிற போட்டியில 2 டீமும் பறந்து போயிட்டு இருக்க அப்ப அவங்க எதிரில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது. சூறாவளியா மாறி மாறி பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கப்போ நம்பணும் சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா நம்பு உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறேன். சடார்னு ஒரு ட்விஸ்டர் பூமியில இறங்குது. ஆனா அதை விட அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா டபுள் தமாக்கா ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சூறாவளி 2 பிஞ்சு 2 சூறாவளியா சுத்துது. டைலர் கேங்கும் நம்ம ஹாவி கேங்கும் விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப டைலர் அவன் காரை முன்னாடி கொண்டு போய் விட்டுட்டு இவங்களுக்கு வழி விடாம மறைக்கலாம். எப்படியோ இவங்க ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்க அப்ப அந்த 2 சூறாவளியும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சு வெவ்வேறு திசையா போகுது. ஹாவி நம்ம ஹீரோயின்ட்ட எந்த சூறாவளியை ஃபாலோ பண்ணவே அப்படின்னு கேட்க இவ யோசிக்க அதே மாதிரிதான் நம்ம டைலர் கேங்கும் டைலர்கிட்ட கேட்காங்க. 2 பேருமே ரைட் சைடுல போற சூறாவளி தான் வேகமா இருக்கிற மாதிரி இருக்கு அங்க போகணும்னு முடிவு எடுக்காங்க. அங்க காட்டு அடிக்கிற பேட்டனை பார்த்து சட்டுன்னு ஹாவிட்ட லெஃப்ட் திரும்ப அப்படிங்க எப்படி ரைட் தானே சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்க லெஃப்ட் திரும்ப வென்று அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தைகளை வீசவும் ஹாவி லெஃப்ட் திசையில வண்டியை திருப்ப இவங்க ஒரு சூறாவளியும் டைலர் கேங்கு வேற சூறாவளியும் தொலைச்சிட்டு போறாங்க. வீக்கான சூறாவளியை தொலைச்சிட்டு போற நம்ம ஹீரோயினை பார்த்த டைலரு அவன் ஆர்வ கோளாறுல தவறான பாதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சவுண்ட கூட்டிக்கிட்டு அரையை கிளப்பிட்டு டைலர் ஒரு பட்டன் அமுக்கவும் அவன் கார்ல செட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் குள்ள 2 ட்ரில் மிஷின் மண்ணுக்குள்ள ட்ரில் அடிச்சு காரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுது. ஆனா கரெக்டா அவங்க பக்கத்துல வர்றப்போ அந்த சூறாவளி வீக் ஆகி மறைஞ்சு போயிருது. ஆனா நம்ம ஹீரோயின் தொலைச்சிட்டு போற சூறாவளி சும்மா கண்மானிக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க நேரா போய் அந்த சூறாவளி பக்கத்துல இவங்களோட 3வது ரேடாரையும் வச்சுட்டு கார்ல ஏறி கிளம்ப வச்சுட்டு திரும்பின அடுத்த ஒரு சில நிமிஷத்திலேயே அந்த ரேடாரை உள்ள இழுத்து முடிஞ்சு இந்த சூறாவளி உடனே ஆளு ஆதிக்கு காலை போட்டு மாப்பிள ரேடார் காத்தோட காத்த பறந்துட்டு நீ எங்க இருக்கு அப்படின்னு கேட்க இவங்க கார்ல ரிவர்ஸ்ல ஓட்டிக்கிட்டு வராங்க. அந்த சூறாவளி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வருது. வழியில இருக்கிற வீடு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த சூறாவளி பெருசா இவங்களை துரத்திக்கிட்டு வர வேகமா ஓட்டு போய் காரை ஒரு ஓரமா நிப்பாட்டி சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ரெடியா உட்கார்ந்துருக்க அந்த சூறாவளி ஜஸ்ட் அவங்களுக்கு ரைட் சைடு வழியா கடந்து போயிருது. நல்ல வேலைக்கு ஊர் போச்சோம் அப்படின்னு ஹாவி பெருமூச்சு விட அப்ப அவன் ஆளு போனை போட்டு மாப்பிள எங்க 2 ரேடார்லயும் சூப்பரா டேட்டா கலெக்ட் ஆயிட்டு நீ வச்ச ரேடார்லயும் பயங்கரமா டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு. ஆனா அது எங்க கலெக்ட்னு தெரியல. அது உள்ள ஜிபிஎஸ் ஆஃப் ஆவதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கணுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கா இவங்களை கடந்து போன அந்த புயல் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஊரை நோக்கி போகுது. இல்ல ஹாவி உடனே வண்டி அந்த ஊருக்கு விடு நம்ம அந்த மக்களை காப்பாத்த நீ சொல்ல அவனும் அந்த ரேடார்ல ஜிபிஎஸ் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ஆன்ல இருக்கும். அது ஆஃப் ஆயிட்டுனா அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை முதல்ல கண்டுபிடிப்போம் மக்களை காப்பாத்துறத விட அதான் உனக்கு முக்கியமான கேட்க இவனால ஒரு முடிவு எடுக்க முடியல. அடுத்த சீனை காமிச்சா அந்த ஊர் மொத்தத்தையும் சூறாவளி அடிச்சு நாசமாக்கிட்டு போயிட்டு அப்ப நம்ம ஹாவி நான் போய் ரேடாரை கண்டுபிடிச்சு வரேன் நீ அதோட இங்க இருந்து சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஊர்ல விட்டு போவ. அப்பதான் அவ கவனிச்சா நம்ம டைலர் குரூப் அந்த ஊர் மக்கள் ஏகப்பட்ட பேருக்கு உணவு உடை என்ன வழங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டைலரு ஹாவியோட பார்ட்னரு அந்த பெரிய பணக்காரன் பேசிட்டு இருக்கார கவனிச்சா. உடனே ஹீரோயினை பார்த்து போய் இவனுக்கு வேலை பார்க்க அப்படின்னு கேட்க அவன் யாருன்னு எனக்கு தெரியல யாரு அப்படின்னு கேட்கவும் தான் நம்ம டைலர் நீ நடிச்சதெல்லாம் போதும் உனக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மக்கள் குறைய ஒண்ணு போயிடுறான். அங்க இருந்து கிளம்பி அவ ரூமுக்கு போனவ அந்த பணக்காரன் யாருன்னு கூகுள்ல தேடுறப்பதான் அவளுக்கு தெரியுது அவன் ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர். நம்ம ஹாவி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு எங்கெங்கெல்லாம் சூறாவளி நிலத்தை சூறையாடிக்கிட்டு போறோம் அங்கெல்லாம் இவன் போய் அந்த மக்கள்கிட்ட பேரம் பேசி குறைஞ்ச விலையில அவங்க நிலத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஆனா ஆக்கங்கெட்டு கூட அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அவ கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா டைலரு கையில ஒரு பீஸா கூட நிக்கான். தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவன் மூஞ்சிலே கதவை போட்டுட்டு உள்ள வந்து உட்காந்துடுறா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தல நமக்காக இவ்வளவு பண்றானே நம்ம ஓவர் சீனை போடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கதவை திறந்து பார்த்தா பையன் அங்கேயே நிக்கான். ஊர் பக்கத்துல ஒரு ரோடியோ ஷோ நடக்க போமா அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகே சொல்ல ரோடியோ ஷோக்கு இவ்வளவு கூட்டு போறான். அங்க போய் இவங்க மனசு விட்டு பேசுறப்பதான் நம்ம டைலருக்கு புரியுது நம்ம ஹீரோயின் ஒன்னும் சிட்டியில வளர்ந்த பொண்ணு கிடையாது. இவன மாதிரியே பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணுதானே. இவ இவங்க பேசிட்டு இருக்கப்போ அங்க திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. இலையெல்லாம் எங்க இருந்து பறந்து வர சடார்னு எல்லாரும் மொபைலுக்கும் நேஷனல் எமர்ஜென்சி வார்னிங் வருது. ரோடியோ ஷோ நடத்திட்டு இருந்தேன் சடார்னு மைக் எடுத்து எல்லாரும் இங்க திருச்சி ஓடுங்க இங்க சூறாவளி வரப்போறதா அரசாங்கம் அறிவிப்பு இருக்கு அப்படிங்க மக்கள் எல்லாம் அறக்க பறக்க ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் டைலரும் அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள ஊருக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டு அந்த ஹோட்டல்ல பேஸ்மெண்ட் இருந்தா அங்க போய் பதுங்கிக்கலாம்னு பாக்காங்க. ஆனா அங்க பேஸ்மெண்ட காணும். அந்த ஹோட்டல்ல இன்னொரு
செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேல வருவீங்க இந்த நாயை அப்புறம் இழுத்துட்டு வரேன். குடும்ப வேலை இருக்க சூறாவளி விகார தோற்றம் எடுத்து இவங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஹோட்டல்லாம் உடஞ்சு கண்டமா போயிரும் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினே என்ன பண்ணலாம்னு வெளில எட்டி பாக்குறப்ப தூரத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு தெரியுது. உடனே அந்த குடும்பத்தையும் டைலரையும் கூப்பிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை நோக்கி ஓடுறா. அப்ப அந்த ஹோட்டல்காரனும் கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்க இதுல போவாதே அது ஆபத்துன்னு இவ சொல்றதுக்குள்ளேயுமே சூறாவளி அவனை கதவோட தூக்கிட்டு போயிருது. உடனே இவங்க கடகடன்னு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்கி அங்கிருந்து ஒரு சின்ன பதுமுக்குள்ள போய் உட்காந்துவிட சூறாவளி இவங்க பக்கத்துல வந்து அங்க இருக்கிற பைப்பு கம்பியை இவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுவிட ஒரு 5 நிமிஷம் ஆட்டத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து நவுண்டு போயிருக்கு சூறாவளி. நல்ல வேலைக்கு உங்க உயிர் பழிச்சிட்டாங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா அந்த மொத்த ஊரும் செதஞ்சு போயிட்டு. அப்ப ஹாவி ஓடி வந்து நல்ல வேலைக்கு நீ ஊரோட இருக்க ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க. ஹாவியோட பார்ட்னர் வந்து இந்த ஹோட்டல் ஓனர் சூறாவளியில ஆளு காணாம போயிட்டான். அவன் குடும்பத்திட்ட பேசி இந்த இடத்தை எவ்வளவு தருவாங்க என்னன்னு விசாரிக்க நம்ம தலைவர் நாளைக்கு காலையில முதல் விஷயம் ஏத்தான் கேட்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹாவிட்ட அந்த சூட்டு போட்டு சுத்துற சுண்ணாம்பு நீங்க கலெக்ட் பண்ற இந்த டேட்டா மூலமா அவனுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு கேட்க அவர் வீட்டுல இருந்த மக்களுக்கு புதுசா வாழ்க்கை தொடர்ந்து காசு கொடுக்குறாரு அப்படிங்க. இது கம்மியா காசு கொடுத்து அவங்க நிலத்தை வாங்கி அனுப்பிடுறதா எல்லாத்தையும் இறந்து நிக்கிற வழி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும். என் 3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இறந்து போனாங்களே அப்ப எனக்கு தெரிந்த வழி உனக்கு தெரியுமா அப்படிங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் மனசு வந்து ஓடி போய் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நேர காரை நிப்பாட்டாம ஓட்டுனவ 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அவ ஊருக்கு போய் அவ அம்மா வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஷாக். ஆனா பல வருஷம் கழிச்சு மக திரும்ப வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு சந்தோஷம் கூட. பிறகு கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி அங்க உள்ள வயல் வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அவ வீட்டுல உள்ள குதிரை கொட்டாய்க்குள்ள போய் இவ பாய் ஃப்ரெண்டோட அங்க இருந்த பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவ காலேஜ்ல படிக்கிறப்ப பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள புக்கு அந்த கெமிக்கல் பவுடர் பேரல்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து பழைய ஞாபகங்கள் வருது. அப்ப திடீர்னு டைலர் அந்த கொட்டைக்குள்ள வரான். நீ எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்த அப்படின்னு கேட்டனா இவங்க அந்த ரோடியோ ஷோல உட்காந்து பேசுறப்போ இவ வளர்ந்த ஊரு இங்கதான் சொன்னாலே அதை வச்சுதான் பையன் கண்டுபிடிச்சு வந்தான். பிறகு அவங்க அம்மா இவங்க 2 பேருக்கு சமைச்சு போட்டு வெளியே டைனிங் டேபிள் எல்லாம் செட் பண்ணி ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே கதைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போட்டா சட்டுன்னு கிளம்பி போயிருவான்னு பார்த்தா அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டேயா போட்டுறான். அப்போ நைட் அந்த குதிரை கொட்டாக்குள்ள வந்த டைலர் நம்ம ஹீரோயின் காலேஜ்ல படிக்கிறப்ப பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பாக்கலாம். அதை பாக்குற நம்ம ஹீரோயின் அதை வச்சு அதை பாக்காத அப்படிங்க அதை கேட்காம அவ எழுதி இருக்கிற நோட்ஸ் எல்லாம் இவன் பார்த்துட்டு செம்ம ஐடியாவா இருக்க கெமிக்கலை தூவி விட்டு மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணி டொர்னோட மறைய வைக்கிறது வேற லெவல் ஐடியாவா இருக்க இதையே நம்ம சேர்ந்து செயல்படுத்த கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல அவளோ என்னோட நண்பர்கள் எல்லாம் கூட்டு போய் அவங்க எல்லாரும் இறந்துட்டதா சொல்லி அதுல இருந்து இன்னும் இவளால வெளியே வர முடியலன்னு சொல்லி அழுகுறா. அதை கேட்ட டைலரே என்ன மன்னிச்சிடு நான் தெரியாம பேசிட்டேன்னு சாரி. ஹாப்பி பர்த்டே என் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே என் ஹாப்பி பர்த்டே தம்பி ஐ லவ் யூ ஹாப்பி பர்த்டே. டைலரே அவன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் வண்டி எடுத்துட்டு கிளம்ப போறான். அப்ப அந்த ஹீரோயின் ஓடி வந்து நம்ம 2 பேரும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொன்னியா சீரியஸா சொன்னியா அப்படின்னு கேட்க போடு நாக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் லேப்டாப்பை கொண்டு வந்து ஒரு லெவல் 1 புயல் உருவாகிற சிமுலேஷன் எல்லாம் போட்டு அதுல எவ்வளவு கிலோ கெமிக்கலை போட்டா மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பாக்காங்க. கணக்கு போட்டபடி சிமுலேஷன்ல டொர்னடோ காணாம போயிருது. இன்னும் பிராக்டிகலா ட்ரை பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பேரல் கெமிக்கல் இவன் வண்டி பின்னாடி ஒரு கேரியர்ல ஏத்திட்டு சூறாவளியை தேடி போறாங்க. அந்த வெதர் ப்ரெடிக்ஷன் கம்ப்யூட்டர்ல எந்த பக்கம் தாழ்வு காற்று மண்டலம் உருவாகுது அப்படிங்கறத பார்த்து அங்க போறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஒரு ட்விஸ்டர் ஒண்ணு உருவாகுது. அது ஒரு லெவல் 1 புயல் வண்டியை கொண்டு போய் நேரா சூறாவளிக்கு நடுவுல நிப்பாட்டி இவன் ட்ரில் மிஷினை போட்டு காரை ஆங்கர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பட்டன் அமுக்கவுமே பின்னாடி உள்ள பேரல் மூடி எல்லாம் தானா ஓபன் ஆக அதுக்குள்ள இருந்த கெமிக்கலை எல்லாம் அந்த டொர்னேடோ உறிஞ்சிருது. ஆனா சூறாவளி ஓஞ்ச மாதிரில அது பாட்டுக்கு நவுண்டு போய்கிட்டே தான் இருக்கு. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கடையில பிச்சு போட்ட சுக்கா செட்டு 2 வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஹாவி நம்ம ஹீரோயின் வீட்டு தேடி வந்துட்டான். நான் இன்னைக்கு உன்ட தெரியாதனமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு உனக்கு எந்த உதவி வேணாலும் நீ சொல்லு என்னால முடிஞ்சதை பண்றேன்னு சொல்ல நம்ம மினி ரேடார் வச்சு அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணோமே அது எனக்கு வேணுங்கிற கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹாவி உடனே போய் அந்த டேட்டாவுல ஹார்ட் டிஸ்க் எடுத்து கொண்டு வந்து இவ கையில கொடுக்கான். எனக்கும் மக்களுக்கு உதவணுங்கிற ஆசை உண்டு. ஆனா இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த பெரியவருக்குள்ள சேர்ந்து கூட்டு போட்டேன். என்ன நீ புரிஞ்சுடுவேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடறான். பிறகு அந்த ஹார்ட் டிஸ்க் மாட்டி டைலரோட லேப்டாப்ல சிமுலேஷன் ரன் பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சது இவங்க போடுற கெமிக்கல் எல்லாமே அங்க மழை துளியா விழுற மாய்ச்சர் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுதே தவிர அந்த சூறாவளி காத்துல உள்ள மாய்ச்சரை அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணணும்னா அதெல்லாம் மழையா பொழிய வைக்கணும். அதுக்காக இந்த கிளவுட் சீடிங் சொல்லுவாங்களே விமானத்துல மேகத்துக்கு மேல போய் ஒரு கெமிக்கலை தூவி விட்டா மழை பெய்யும். சூறாவளியில அதை ஏவிட்டு அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் கலந்தா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா போடுறாங்க. இதை செயல்படுத்தி பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு ஒரு டாட்டாவை போட்டு டைலர் கூட வண்டியில ஏறி கிளம்பிடுறான். அங்க இருந்து போறப்பவே டைலர் அவன் டீமுக்கு போனை போட்டு எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுறான். பிறகு இவங்க வண்டியில கிளவுட் சீடிங் கெமிக்கல் எல்லாம் இவன் வழக்கமா வான வேடிக்கை எழுதுவானே அந்த ராக்கெட்டுக்குள்ள வச்சு விடுறாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சூறாவளி எப்ப வரும்னு காத்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புயல் ஒண்ணு உருவாகுது. மாப்பிள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 வண்டிகளை எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குறாங்க. ஆனா இவங்க அந்த புயல் பக்கத்துல நெருங்க பயங்கரமா மழை அடிக்க ஆரம்பிச்சு ரோடே தெரியாத அளவுக்கு ஆள் பார்க்க லைட்டா மிஸ்கின் மாதிரி இருக்காரு. ஆட்டிடியூட் மிஸ்கின் மாதிரி இருக்கே. வாய் மட்டும் அந்த கண்ணாடி போட்டாருன்னா அப்படியே இருப்பாரு. கண்ணாடி வச்சிருக்காரு. வச்சிருக்காரா? போட்டு
கொடூர மழையும் காத்தும் வீசுது. அதே நேரத்துல இவங்களுக்கு முன்னாடி ஹாவியும் அவன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு இந்த புயலோட டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு வரான். அப்ப முன்னாடி போயிட்டு இருந்த ஹாவியோட காரு மேல திடீர்னு ஏதோ பெருசா வந்து போத அவன் காரு கவுந்துருது. அதை பார்த்த ஹீரோனி ஹாவிக்கு உதவணுங்க. அப்பதான் டைலர் கவனிக்கான் அங்க உருவெடுத்த சூறாவளி பக்கத்துல இருந்த பவர் பிளான்ட் அடிச்சு தாக்கி மொத்த சூறாவளி நெருப்பா சுத்துது. அதை பார்த்த அடுத்த செகண்ட் டைலர் கேங்கு வண்டியை ரிவர்ஸ் கியர்ல போட்டு வேகமா ஆக்சிலேட்டர் அழுத்துறாங்க. அப்ப அந்த பவர் பிளான்ட் வெடிச்சு அங்கிருந்து பறந்து வந்த ஒரு பெரிய இரும்பு பீஸ் ஹாவி காரை அடிச்சு மறுபடியும் நிமித்திடுது. இவங்க சாதாரண லெவல் 1 புயலா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா இது மகா இந்தியன் 2 புயலா மாதிரி வந்தவங்க அழக விடுது. தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு நேர பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள தஞ்சம் புகுற போறாங்க. ஆனா அந்த புயல் அந்த ஊரை நோக்கி நவுண்டு வர ஆரம்பிக்கு. அதே நேரத்துல ஹாவி அதை கவனிச்சு அந்த ஊர் மக்களை காப்பாத்தணும் போறான். ஆனா அவன் கூட இருக்கிற பார்ட்னரோ எங்களை அந்த பொண்ணு கூட சேர்ந்து உனக்கும் புத்தி கலண்டா அப்படின்னு சொல்ல வண்டி நிப்பாட்டி வெளியே இருந்தா வெண்ணமான அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னரை இறக்கி விட்டு நம்ம ஹாவி மக்களுக்கு உதவ கிளம்பிடுறான். அப்ப அந்த ஊருக்குள்ள புந்து நம்ம டைலர் அண்ட் ஹீரோயின் கேங்கு மக்களோட சேஃப்டிக்காக அங்க இருக்கிற ஒரு பெரிய சினிமா தியேட்டருக்குள்ள எல்லாரையும் கூட்டு போறாங்க. வேகமா காத்தடிச்சதுல ஒரு ட்ரெயின் பறந்து வந்து நம்ம ஹீரோ காலில் விழுந்துருது. அதை பார்த்த ஹீரோயின் ஓடி வந்து அதை தூக்கி அவனை காப்பாற்றலாம்டாக்கா அவளால தூக்க முடியல. அந்நேரம் பார்த்து அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய தண்ணி டேங்க் வரை கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அதை பார்த்த டைலரு நீங்க இருந்து போயிரு எனக்காக நீ ஊரை விட்டுறாத அப்படின்னு சொல்ல அப்ப கரெக்டான நேரத்துல அங்க வந்து ஒரு கம்பி அண்டை கொடுத்து தூக்கி விடுறான் ஹாவி. அதுக்குள்ளே அந்த பெரிய தண்ணி டேங்கி இவங்க பக்கத்துல விழுந்து டம்னு உடையுது. நல்ல வேலைக்கு அதுல ஊர் பிடிச்சிடுறாங்க. பிறகு இவங்களும் அந்த சினிமா தியேட்டருக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. ஆனா அடிக்கிற புயல்ல 5 கிலோமீட்டர் தூரத்துல வர்றப்பவே தியேட்டரோட கூரையெல்லாம் உடஞ்சி பறக்குது. இந்த தியேட்டர் எல்லாம் கண்டிப்பா தாக்கு பிடிக்காது, மக்கள் எல்லாம் சோழைய செத்து போயிருவாங்க அப்படின்னு யோசனை நம்ம ஹீரோயின் நேரா ஓடி போய் கெமிக்கல் பேரல்களை வச்சிருக்கிற நம்ம டைலரோட ட்ரக் எடுத்துட்டு தனியா ஓட்டிட்டு புயல் நோக்கி கிளம்பிடுறான். நேரா போய் அந்த சூறாவளி வர்ற பாதையில வண்டியை நிப்பாட்டி ட்ரில் மிஷினை போட்டு காரை ஆங்கர் பண்ணிட்டு தான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த புயல் பக்கத்துல வரவும் அந்த கிளவுட் ஷேடிங் கெமிக்கலை விட்டு அடிச்சா சல்ல ராக்கெட் போய் அடிக்க அதுக்குள்ள இருந்த ஈரப்பதெல்லாம் பிரிசிபிட்டேட் ஆகி தனியா மாறுது. அடுத்தது அந்த புயல் கரெக்டா அவன் மேல கூடி வரவுமே மாய்ச்சர் அப்சர்வ் பண்ற அந்த பேரல் கெமிக்கல்களை தொடக்கிற பட்டன் நமக்கு உள்ள இந்த கெமிக்கல் எல்லாத்தையும் அந்த சூறாவளி ஒழியுது. ஆனா இன்னும் வலுவழுக்காம அது அந்த ஊரை நோக்கி நவுண்டு வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆங்கர் பண்ணிருந்த காரும் சூறாவளி இழுக்கிற பலத்துல அப்படியே கவுந்துருது. இங்க டைலரோட டீம் ஆளுல சூறாவளி காத்து உள்ள இழுக்க அவன் கையை பிடிச்சு அவங்களை காப்பாத்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அது உறிஞ்ச கெமிக்கல் ஒர்க் அவுட் ஆகி சூறாவளி காத்து அப்படியே அணைஞ்சு காணாம போயிருது. நம்ம டைலரும் ஹாவியும் ஓடி வந்து ட்ரக்ல மலர்ந்து கிடந்த நம்ம ஹீரோயினை காப்பாத்த நீ சாதிச்சுட்டவ அப்படின்னு சொல்லவும் அந்த சந்தோஷத்தோட அவ ஊரை விட்டு கிளம்பி திரும்ப நியூயார்க்ல வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு போறா. ஆனா அப்ப நம்ம டைலர் சச்சின் படம் கிளைமேக்ஸ் மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ள பூந்து அவட சென்டிமெண்ட் டயலாக் அடிச்சு கையை பிடிச்சு அவளை திரும்ப ஊருக்கே கூட்டு வந்துடுறான். அவ்வளவுதான். அப்புறம் நாசா ஆகுது பாஸ் ஆகுது. வேலையை விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் டைலர் கூட சேர்ந்து முழு நேர வேலையா மிஸ்டர் சேசிங்கே பண்ண அதோட இந்த படம் முடியுது. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.